Hi friends, beginner YouTube ல வரவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். இதுல முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படினு பார்த்தோம்னா இந்த வீடியோ எடிட்டிங்கோட குவாலிட்டி தான். இந்த குவாலிட்டியை நம்ம எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். फ्रेंड्स நம்ம நார்மலாவே மொபைல் ஃபோன்ல தான் அதிகமா நம்ம ஷூட் பண்ணுவோம். சோ சில பேர் பார்த்தோம்னா கேமரால ஷூட் பண்ணுவாங்க. இப்படி ஷூட் பண்ணும்போது அவங்களோட வீடியோஸோட குவாலிட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் blurrish-ஆ இருக்கும். இல்லனா சில ஷேடாவா இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த வீடியோஸை நீங்க என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம பார்க்க போற அந்த AI என்ன அப்படினு கேட்டிங்கனா Hitpa Enhancer. AI ஓட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே फ्रेंड्स, நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்க ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, வீடியோ என்ஹான்சர்னு சொல்லிட்டு. சோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் இப்ப நம்ம ப்ராஜெக்ட்டை நம்ம பண்ண போறோம். பட் அதுக்கு கீழ இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. AI பேக்ரவுண்ட் ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க ஏதோ ஒரு வீடியோஸ் நீங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். சோ இப்போ இதெல்லாம் பீட்டா வெர்ஷன்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க மேஜிக் ஸ்கைன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கையை நம்ம டிஃபரண்டா நம்ம மேக் பண்ணிக்கலாம். அடுத்து வீடியோ ரிப்பேர்ன்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ளேயும் நிறைய டூல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்ன அப்படினு பார்த்தோம்னா வீடியோ என்ஹான்சர் தான். இப்போ இங்க சென்டர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, டிராக் அண்ட் டிராப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ நாங்க டிராக் அண்ட் டிராப் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுடைய ஃபைலை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைல் இன்சர்ட் பண்ண உடனே இப்போ நம்ம எடிட்டிங் செஷனுக்குள்ள வந்துட்டோம். फ्रेंड्स, இந்த எடிட்டிங் செஷன்ல 4 முக்கியமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பார்த்தோம்னா கீழ கொடுத்திருக்காங்க பாருங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் tab ஒன்னு கொடுத்திருப்பாங்க. சோ இந்த tabல தான் நம்மளுடைய ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்றது, ரிமூவ் பண்றது எல்லா ஆப்ஷனும் நம்ம இந்த இடத்துல தான் பண்ணுவோம். அடுத்து மேல பாருங்க preview tabனு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ நம்மளுடைய வீடியோஸோட ப்ராஜெக்ட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல தான் நம்ம preview பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து மேல கொடுத்திருக்காங்க பாருங்க AI மாடல் tabனு சொல்லிட்டு. சோ இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் நாம இந்த என்ஹான்சரை நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அத்தனை மேஜிக் டூல் எல்லாமே இதெல்லாம் தான் கொடுத்திருக்காங்க. இத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கீழ எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல தான் நம்ம எந்த குவாலிட்டில, எந்த பிட் ரேட்ல, எந்த ரெசல்யூஷன்ல நம்ம பண்ணனும்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணனும். ஓகே, இப்போ இந்த 4 டேபை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல நம்ம மூணாவதா பார்த்த அந்த டூல்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஃபேஸ் குவாலிட்டி. இதுல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ குவாலிட்டியா வேணுமா, நம்மளுக்கு ஃபாஸ்டா வேணுமான்னு சொல்லிருக்காங்க. சோ फ्रेंड्स, இப்போ நீங்க கொடுத்துக்கிற அந்த ப்ராசஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் குவாலிட்டியா உங்களுக்கு அதோட அவுட்புட் கிடைக்கும். இல்ல எனக்கு வந்து ஃபாஸ்டா வேணும், ஓரளவு அது என்ஹான்ஸ் பண்ணலே போதுன்னா நீங்க ஃபாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க குவாலிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அதோட அவுட்புட் பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும். இப்போ இந்த வீடியோஸோட ஃபேஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழ இருக்கிற அந்த ப்ரீவியூ ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணலாம். உள்ள வந்த உடனே ரெண்டு செக்ஷனா பிரிஞ்சிருக்கும். சோ ஒரிஜினல் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதுக்கான செக்ஷனும், அடுத்து இதை நம்ம எப்படி என்ஹான்ஸ் பண்றோம் அப்படின்றதுக்கான அந்த செக்ஷனும் ஓபன் ஆயிருக்கு. இந்த ப்ராசஸ் ஆகுது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மேல கொடுத்திருக்காங்க பாருங்க, ப்ராசஸிங் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஃப்ரேம் ஃபுல்லா முடியற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து ரிமைனிங் டைமும் கீழ கொடுத்திருக்காங்க. சோ எவ்வளவு டைம் எடுக்கும்ன்றத டீடைலா அங்க கொடுத்திருப்பாங்க. சோ फ्रेंड्स, நம்ம எந்த அளவுக்கு நம்ம டைமிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டைமிங் எடுத்துக்கும் அதோட வீடியோஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. இப்போ இதோட அவுட்புட்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க फ्रेंड्स. இப்போ ஒரிஜினல் வீடியோஸ் எப்படி இருக்கு, இப்போ என்ஹான்ஸ் பண்ண வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழ இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ஜெனரேட் டீநாய்ஸ் மாடல். சோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது அந்த குவாலிட்டி ஃபாஸ்டோட சேர்த்து பேலன்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளோ அந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து கீழ இருக்கிற preview ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு டிஃபரண்ட் தெரியும் ஒரிஜினல் வீடியோஸ்க்கும் இப்போ என்ஹான்ஸ் பண்ற வீடியோஸ்க்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து அனிமேஷன் மாடல். இப்போ நம்ம இன்னொரு வீடியோஸ் எடுத்துருக்கோம். சோ கீழ இருக்கிற preview ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ நீங்க ஒவ்வொன்றும் நீங்க ஜூம் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரீவியஸ்ல இருக்கிற இந்த ஒரிஜினல் எப்படி இருக்கு, இப்போ ஆஃப்டர் நம்ம என்ஹான்ஸ் பண்ணதுக்கு இது எப்படி இருக்குன்றதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க அனிமேஷன் கிரியேட் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கும். அடுத்து கலரைஸ்டு மாடல். फ्रेंड्स, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்ககிட்ட ஓல்டு வீடியோஸ் நிறைய இருக்கும். சோ அந்த ஓல்டு வீடியோஸ் எல்லாமே நீங்க கலரா சேஞ்ச் பண்ணி நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ஒன் கிளிக்ல நீங்க பண்ணிக்கலாம். இதோட preview செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து கலர் என்ஹான்ஸ்மென்ட். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா फ्रेंड्स, நீங்க ஆல்ரெடி கலர்ல ஒரு வீடியோ ஷூட் பண்ணிருப்பீங்க. அதோட கலரை மட்டும் நீங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். சோ இதோட preview எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஸ்டெபிலைசர் மாடல். फ्रेंड्स, இப்போ உங்ககிட்ட ஒரு ஷேக்கிங்கான ஒரு வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோஸ் வந்து ஷேக்கிங் ஆகாம ஸ்டெபிலைஸா மாறும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோவை இந்த இடத்துல வச்சுட்டு நீங்க என்ஹான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் ஸ்டெபிலிட்டியா மாறிடும். फ्रेंड्स, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்விம் பண்ணிருந்தாலும் சரி, இல்லனா நீங்க ஜாக்கிங் இல்ல வாக்கிங் பண்ணும்போது உங்களோட வீடியோஸ் ஷேக் ஆச்சுன்னா சோ வீலாக் பண்றவங்க அதிகமா பார்த்தாலும் அவங்க வீடியோஸ் ஷேக் ஆகும். சோ அந்த மாதிரி ஷேக் ஆகிற வீடியோஸ் நீங்க இந்த இடத்துல போட்டீங்கன்னா ஷேக் ஆகாம ஸ்டெபிலைசரா மாறிடும். அப்போ உங்க வீடியோஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். அடுத்து லோ லைட் என்ஹான்ஸ்மென்ட். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா फ्रेंड्स, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நைட் டைம்ல ஷூட் பண்றோம், இல்லனா லைட் ஏதா டைம்ல நம்ம ஷூட் பண்ணும்போது இத கொஞ்சம் லைட்டோட என்ஹான்ஸ்மென்ட் பண்றதுக்கு இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இதோட preview நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு A டூலை பத்தி சொல்லிருக்கேன். பட் இத தவிர நீங்க நிறைய டூலை பார்க்கலாம். சோ கீழ இருக்கிற அந்த ஆட் மாடல்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க.
இதில் பார்த்தோன்னா நீங்கள் நிறைய மாடல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னா முக்கியமானது இந்த டெக்ஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் மாடல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ ஸ்டைலைசேஷன் சொல்லிட்டு ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க. மோஷன் டீப்ளர் மாடல் இருக்குது. ஸோ ஓவராக எக்ஸ்போஸ் இருந்தால் அதை நீங்கள் ரிப்பேர் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா அதோட ரிப்பேர் பண்ணுறதுக்கான எந்த என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏஐ பார்த்தோம்னா ஓவராலாக நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி நம்மளுக்கான வீடியோஸோ 4K வரைக்கும் இது எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இது ஃப்ரீயானு கேட்டால் ஃப்ரீ கிடையாது, இது வந்து பெய்டு தான். ஸோ இது எவ்வளோ பேமெண்ட் இருக்குன்றதை இப்போ நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ 1 மந்த்துக்கு 1 இயருக்கு இல்லை ஒரு பிசிக்கு நீங்கள் ஃபுல்லாக வாங்கிக்கணும்னா ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் உங்களுடைய ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் இது மேக்லையும் இருக்குது, விண்டோஸ்லையும் இருக்குது, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடலிங் லைப்ரரியில் இன்னும் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சரில் எந்த அப்டேட் வந்தாலும் இந்த ஒரு பேக்கேஜை வச்சு நீங்கள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண ஏஐலே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஏஐ இந்த ஹிட்பா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.